தலைப்பு: இஸ்ரவேல் அதிசயங்களின் தேசம். ஆதார வசனம்: ஆமோஸ் 9:14-15 வசனங்கள். இஸ்ரவேல் அதிசயங்களின் தேசம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அத்தியாயம் 1. தலைப்பு: இஸ்ரவேல் அதிசயங்களின் தேசம். அரை நூற்றாண்டுக்குள்ளாக நடந்த அதிசயங்கள். புதிதாய் பிறந்த இஸ்ரவேல் தேசமானது 1998 ஆண்டு தமது 50வது வயதை தொட்டது. என்ன ஒரு 50 வருடங்கள்! 1948 ஆண்டு இஸ்ரவேல் தேசம் மீண்டும் பிறந்ததே வரலாற்றின் அதிசயமாக காணப்படுகிறது என்பதில் இருந்து தொடங்குவோம். எசேக்கியேல் 37 1-11 வசனங்கள், லூக்கா 2 29-30 வசனங்கள். இந்த தேசம் போல வேறு எந்த தேசமும் அழிக்கப்பட்டதில்லை. இதன் மக்கள் போல் வேறு எந்த நாட்டவரும் பூமியின் கடையாந்தரம் மட்டும் சிதறடிக்கப்பட்டதில்லை. இதன் பின்னர் சுமார் 2000 ஆண்டுகள் கழித்து அவர்கள் தங்களுடைய தாயக தேசத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டு மீண்டும் ஒரு தேசமாக மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டனர். 1948 ஆண்டு மே 14 இஸ்ரவேல் தன்னைத்தானே சுதந்திர நாடு என்று பிரகடனப்படுத்திய போது இன்னொரு அதிசயம் நடந்தது. புதிதாய் பிறந்த தேசம் மீது 7 அரேபிய நாடுகளின் கூட்டு படைகள் போர் தொடுத்து யூதர்களை கடலில் தள்ளுவோம் என்று சூளுரைத்தது. 100 அரேபிய வீரர்களுக்கு ஒரு யூதன் என்ற எண்ணிக்கையில் இருந்தாலும் இஸ்ரவேல் தம் மீது படையெடுத்த படைகளை விரட்டியதோடு மட்டுமல்லாமல் ஐநா பங்கீடு திட்டம் கொடுத்த இடங்களுக்கு மேலாக அதிக இடங்களை கைப்பற்றியது. அப்போரில் இஸ்ரவேலின் படைகளை வழிநடத்தி சென்றவரான இகேல் யாதீன் இஸ்ரவேலின் இந்த வெற்றியை ஒரு அதிசயம் என்று அழுத்தமாக விளக்குகிறார். 5 அதிசயம் பற்றிய உதாரணங்கள். இஸ்ரவேலின் பழமையான விளைநிலமான தெகனியாவை சிரியாவின் 200 கவச வாகனங்கள், 45 பீரங்கிகள் உட்பட 200 கவச வாகனங்கள் கொண்ட அணிவகுப்பு தாக்கியது. என்ன ஒரு தோல்வியாக இவை விளங்கி இருக்க வேண்டும்! பீரங்கிகள் இல்லாததால் சிரியாவின் முன்னேற்றத்தை யூதர்களின் படைகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. 1870 ஆண்டு நடந்த பிரெஞ்சு ருஷ்யா போரில் பிரெஞ்சு படை உபயோகப்படுத்தின 4 சிறு பீரங்கிகள் மட்டுமே இஸ்ரவேலிடம் இருந்தது. பழைய கோட்டையில் நிறுவப்பட்டிருந்த 4 சிறு பீரங்கிகளிலிருந்து 2 மட்டுமே உடனடியாக கழற்றப்பட்டு தெகனியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. இஸ்ரேலிய படைத்தலைவரான மோசே தயான் உடனடியாக அப்பீரங்கிகளின் பாகங்களை ஒன்று சேர்த்து அதன் மூலமாக இஸ்ரேலின் விளைநிலமான கிபுட்ஸ் எல்லைக்குள் நுழைந்த முதல் சீரியா பீரங்கியை தாக்கினார். முன்னேறி வந்த மற்ற பீரங்கிகளும் தாக்கப்பட்டது. இந்த 2 சிறு பழைய பீரங்கிகளும் இஸ்ரேலின் தளவாடங்களில் பாதியாக உள்ளது என்பதை சிரியா போர் வீரர்களுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக தாக்குதலில் முன்னேறி இருந்திருப்பார்கள். ஆனால் உடனே அந்த கவச வாகனங்கள் தாங்கள் வந்த பாதையில் வேகமாய் திரும்பி மடமடவென்று மலையின் பாதையை நோக்கி திரும்பி சென்றார்கள். கலிலேயா கடலுக்கு அருகில் இருக்கும் சஃபேத் என்ற இடத்தை சிறிய அளவிலான இஸ்ரேலிய படை வீரர்கள் ஆயிரக்கணக்கான அரேபியர்களை தடுத்து நிறுத்தி வைத்திருந்தனர். அப்போது திடீரென்று பெரிய புயல் ஒன்று உருவானது. விரக்தி அடைந்த இஸ்ரேலிய போர் வீரர்கள் அவர்களிடம் இருந்த பெட்ரோலிய பொருட்களை 50 காலியான பெரிய குடுவைகளில் ஊற்றி அவற்றை பத்த வைத்து மலையிலிருந்து உருட்டி விட்டார்கள். சரிவுகளில் பறந்து கொண்டிருக்கும் கொழுந்துவிட்டு எரியும் குடுவைகள் பாறையின் மேல் மோதுவதால் ஏற்படும் சத்தம், அதனோடு சேர்ந்து புயல், இவைகளெல்லாம் சேர்ந்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியதால் பயந்து போன அரேபியர்கள் ஏதோ இரகசிய ஆயுதம் கொண்டு தாக்கப்படுகிறோம் என்று கற்பனை செய்து அங்கிருந்து தப்பி ஓடினார்கள்.
1948 டிசம்பர் மாதத்தில் நெகிவில் இருந்த இஸ்ரேலிய குடியிருப்புகளை எகிப்திய படைகள் தாக்கி வந்தார்கள். இதோடு மட்டுமல்லாமல் எகிப்திய இராணுவ அணிவகுப்புகள் வடக்கு நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. இதனை தடுக்க வேதாகமத்தில் உள்ள தந்திரத்தை யாதீன் உபயோகப்படுத்தினார். பல நூற்றாண்டுகள் காலமாக மறைக்கப்பட்ட பழங்கால சாலையானது எகிப்திய மத்திய காவற்படை இருக்கும் முசரஃபா என்ற இடத்திற்கு நேராக செல்வதை வேதாகமம் குறித்து காட்டியது. பெரிய வண்டிகள் கொண்டு பெரும் அளவிலான கற்பாறைகள் நகர்த்தப்பட்டன. அந்த வேதாகம சாலையில் இஸ்ரேலிய போர் வீரர்கள் கவச வாகனங்களிலும் பொறி மற்றும் விநியோகிக்கும் பார வண்டிகளிலும் இரவு நேரத்தில் ஒளிந்து சென்று எகிப்தியர்களை வியப்பில் ஆழ்த்தினர். இதனால் எகிப்திய மத்திய படைப்பிரிவு தோற்கடிக்கப்பட்டு 14 நாட்கள் பிறகு போர் முடிவடைந்தது. லீடா விமான நிலையத்தை கைப்பற்ற கிதியோனின் தந்திரம் உபயோகப்படுத்தப்பட்டது. 7000 அரேபிய போர் வீரர்கள் தாக்குவதற்கு தயாராக இருந்தார்கள். அரேபியர்கள் போல உடையணிந்து வந்த 16 இஸ்ரேலர்கள் லிடா ஊருக்குள் ஊடுருவினார்கள். கிதியோனின் 300 போர் வீரர்கள் போல இவர்கள் இரவு நேரத்தில் ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியதால் அரேபிய போர் வீரர்கள் மிகவும் குழப்பம் அடைந்து ஒருவரையொருவர் சுட்டுக் கொண்டார்கள். இறுதியில் பெரும்பாலான அரேபிய போர் வீரர்கள் எல்லையை தாண்டி ஓடினார்கள். கலிலேயாவிற்கு கிழக்காக சிரியா படைகள் திரும்பவும் ஒன்று கூடியது. சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட 24 யூத கவச வாகனங்கள் மற்றும் உந்து கலங்கள் அணிவகுப்பை கொண்டு சுற்றி வளைக்கப்பட்ட இஸ்ரேலிய பண்ணை நிலத்தை கைப்பற்ற யூத வீரர்கள் எண்ணினார்கள். ஆனால் யூத வீரர்கள் தவறுதலாக வேறு பாதையில் சென்று எல்லையை தாண்டி லெபனானுக்குள் நுழைந்தார்கள். தங்களுடைய தவறை சுதாரித்துக் கொள்வதற்கும் கலிலேயாவில் இருக்கும் சிரியா படைகளுக்கு விநியோகம் செய்ய வைத்திருந்த போர்க்கருவிகள் இருக்கும் இடத்திற்கு நேராக சென்றார்கள். அந்த இடத்தில் 12 வண்டிகளில் நிறைய வெடிகுண்டுகளும் லகுவான பீரங்கிகளும் மற்றும் 20 புதிய கவச உந்து கலங்களும் இருந்தன. அப்போது பெட்ரோலிய பொருள் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த முதல் வண்டியை இஸ்ரேலிய படைகள் தாக்கின. இதனால் அந்த வண்டி வெடித்து சிதறியதால் அதன் பின்னால் வந்த கையெறி குண்டுகள் நிரப்பப்பட்ட வண்டிகளும் வெடிக்கத் தொடங்கின. தொடர்ந்து வெடிக்கப்பட்ட சத்தங்கள் பல மைல் சுற்றளவு தொலைவுக்கு கேட்கப்பட்டது. இதனால் பயந்து போன சிரியா படைகள் தங்களுடைய சரக்குகளை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள். விநியோகிக்க தயாராக வைக்கப்பட்டிருந்த சிரியாவின் ரயில் வண்டியை கலிலேயாவிற்கு திருப்பி கொண்டு செல்ல கொஞ்சம் இஸ்ரேலிய வீரர்களே இருந்தனர். இறுதியில் சுற்றி வளைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய விளைநிலத்திற்கு வந்தனர். அப்போது யூத படைகள் லெபனோனை கைப்பற்றினார்கள் என்ற வதந்தியை நம்பி இஸ்ரேலை விட்டு அரேபிய படைகள் ஓட்டம் பிடித்தது என்பதனை தெரிந்து கொண்டார்கள். இதனால் 1948 நடைபெற்ற போரின் வெற்றியானது மிகப்பெரிய அதிசயமாக இருந்தது. இந்த பெரிய அதிசயங்கள் சிற்சில அதிசயங்களின் கூட்டாக அமைந்தது ஏன்? 2500 வருடங்களுக்கு முன்னதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரேல் தேசம் மறுபடியும் தங்கள் இடத்தில் நிறுவப்படும் என்ற தீர்க்க தரிசனத்தை உரைத்துள்ளார். ஏசாயா 41 12-13 வசனங்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இஸ்ரேல் தேசத்தை கட்ட வேதாகமம் உதவியது. அதிசயங்கள் தொடர்ந்தன. மணல் திட்டுக்கள் மற்றும் மலேரியா சதுப்பு நிலங்களாக முன்னொரு காலத்தில் இருந்த இடங்களில் மரங்களும் பழங்களும் மற்றும் காய்கறிகளும் வளர்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க நகரங்களில் நிறைய தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுகின்றன. பல நூற்றாண்டு காலமாக உறங்கிக் கொண்டிருந்த தேசத்தில் இன்று ஒரு வலிமையான தேசம் பிரதான சாலை மற்றும் நீண்ட குழாய்களும் அமைத்துக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலின் ஆற்றல் மிக்க முதல் பிரதம மந்திரியான டேவிட் பென்குரியன் வேதாகமத்தின் தீவிர மாணவராக இஸ்ரேல் நாடு பற்றி துல்லியமான வரலாற்றையும் மற்றும் நிலங்களை பற்றி நன்கு அறிந்தவர். இதனால் பொறியாளர்கள், தோட்டக்கலை நிபுணர்கள் மற்றும் தாவரவியலாளர்களிடம் ஒரு கையில் வேதாகமத்தையும் மற்றொரு கையில் ஆராய்ச்சி கருவிகளையும் அவர்களிடம் கொடுத்தார். அதிசயங்கள் நடந்தன. வேதாகமத்தின் குறிப்புகள் படி தாமிரம் மற்றும் இரும்பு சுரங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஆபிரகாம் டோர் என்கிற சுரங்க பொறியாளர்
தாமிர வளத்தைக் கண்டு பழங்கால இஸ்ரேலின் அடுப்பு உலைகளையும் மற்றும் உலோக கசடுகளையும் கண்டோம். இதை இங்கு யாரோ இப்பொழுது விட்டு சென்றுள்ளார்கள் என்ற எண்ணமே தோன்றுகிறது என்று கூறினார். அவர்களுடைய சுரங்க அலுவலகத்தில் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் சுவற்றில் பொறிக்கப்பட்டுள்ளன. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுவார். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டியெடுக்கத்தக்க மலைகளுள்ளதுமான தேசம். தரிசு நிலத்தை சீர்படுத்துதல். பண்டைய கால இஸ்ரேலில் இருந்த வளங்கள் மீண்டுமாக தரிசு நிலத்தில் கொண்டு வரப்படும் என்று இந்த அதிசயத்தை பற்றி வேதாகமம் முன்னமே கூறியுள்ளது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். பாலஸ்தீனம் ஒரு தரிசு நாடு என்று, விவசாயத்திற்கு உகந்தது அல்ல என்று அதிக நாட்களாகவே எல்லோரும் கருதி வந்தார்கள். ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 65 மைல் நீளம் கொண்ட யோர்தான் பள்ளத்தாக்கின் 70 பழங்கால குடியிருப்பு பகுதிகளை கண்டுபிடித்தார்கள். ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளுக்கும் ஒரு கிணறு இருந்தது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த லோத்து ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதுமே நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் இருந்தது என்று மிகைப்படுத்தாமல் கூறியுள்ளார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பழங்கால வசிப்புகள் பற்றி வேதாகம தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தான் தொடங்கி பெயர்சபா வரைக்கும் புதிய விவசாய குடியிருப்புகள் அதிகமாக தொடங்கப்பட்டன. பழங்கால ஊற்றுகள் அல்லது கிணறுகளில் நீரூற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டன. ஆபிரகாம் காலத்தில் உருவாக்கப்பட்ட கிணறுகளில் இருந்து பெயர்சபாவிற்கு வெளியில் வாழும் மக்களுக்கு இன்றும் தண்ணீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் தேசத்திற்கு முக்கிய ஒன்றாக காடுகள் தேவைப்பட்டன. இதனால் தேசத்திற்கு திரும்பி வந்ததிலிருந்து யூதர்கள் இஸ்ரேலின் தலைவர்கள் மற்றும் நண்பர்களாகிய கெய்ம் வீஸ்மேன், லார்ட் பால்போர்ட், ஜார்ஜ் வி மற்றும் பலரின் நினைவாக அவர்களை மகிமைப்படுத்த காடுகளை அமைக்க ஆரம்பித்தனர். என்ன மாதிரியான மரங்களை நட வேண்டும் மற்றும் எங்கு நட வேண்டும் என்பதை குறித்து வேதாகமம் அவர்களுக்கு சரியாக உதவியது. தரிசு மலைகளோ காடுகளை அமைக்க சரியான இடமாக இருக்கும் என்று தர்க்கம் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் யோசுவா புத்தகத்தில் அதற்கு தொடர்புடைய பதிலை இஸ்ரேலர்கள் கண்டுபிடித்தார்கள். ஏற்கனவே அந்த இடத்தில் காடுகள் இருந்ததாக வேதாகமம் கூறுகிறது. ஏற்கனவே மரங்கள் செழித்து வளர்ந்த இடங்களில் மரங்கள் மிக எளிதில் வளரும் என்பதை தெரிந்து கொள்ள நாங்கள் வேதாகமத்தை சார்ந்திருந்தோம் என்று எபிரேய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சொகாரி விளக்குகிறார். பெயர்சபாவின் மண்ணில் முதலாக ஆபிரகாம் நட்ட மரம் தாமரிஸ்க் ஆகும் என்று இஸ்ரேலின் காடு வளர்ப்பு அதிகாரியான முனைவர் ஜோசப் வெயிட்ஸ் கூறுகிறார். அவரின் வழிநடத்துதல் படி 20 லட்சம் மரக்கன்றுகளை அதே இடத்தில் நாங்கள் நட்டோம். ஆபிரகாம் செய்தது சரிதான். 6 அங்குலத்திற்கு கீழாக மழை பெய்யும் தெற்கில் தாமரிஸ்க் போன்ற சில மரங்களே நன்றாக வளரும் என்பதை நாங்கள் கண்டறிந்தோம். இந்த எழுத்தாளருக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்திருந்த போக்கியோ குடும்பத்தினர் வேதாகமத்தில் உள்ள விவசாய கொள்கைகளின் உதவியுடன் அரவா மற்றும் நெகவில் ரோஜா பூக்களை விவசாயம் செய்தனர். இஸ்ரேலை பெரிய விவசாய ஜாம்பவானாக வேதாகமம் மாற்றியுள்ளது. இன்றோ உலகம் முழுவதும் பல பொருட்களை இஸ்ரேல் ஏற்றுமதி செய்கிறது. இவைகளெல்லாம் நடைபெற மற்றுமொரு அதிசயம் நடந்தது. வேதாகம காலத்தின் போது பாலஸ்தீன தேசத்தில் முன்மாறி மற்றும் பின்மாறி என்று 2 மழைக்காலங்கள் இருந்தன. ஆனால் பல நூற்றாண்டுகளாக முன்மாறி குறைவாகவே பெய்தது. பின்மாறி மற்றும் பனித்துளிகள் முழுவதுமாக மறைந்து போயின. ஆயினும் 1878ஆம் ஆண்டு முதல் பின்மாறி மீண்டும் பெய்யத் தொடங்கியது. யோயேல் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி 2 மழைகளும் பெய்யத் தொடங்கின. குடிபெயர்தலின் அதிசயம். பூமியின் 4 கடையாந்திரங்களிலும் இருந்த யூதர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி வர விடுவிக்கப்பட்ட அழைப்பை கேட்டார்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சிதறடிக்கப்பட்ட தேசத்தில் உள்ள யூதர்கள் எல்லோரும் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வர இஸ்ரேல் திறந்தே உள்ளது என்று
இஸ்ரேலின் சுயாதீன பிரகடனம் கூறியது. நாட்டில் போர் நடந்து கொண்டிருந்த போதிலும், அழிவு அல்லது பொருளாதார நெருக்கடியை அந்த சிறிய தேசம் சந்தித்த போதிலும் புதிதாய் வருவோர் வந்து கொண்டே இருந்தனர். இஸ்ரேல் தேசம் உருவாகி முதல் 3 வருடங்களில் தோராயமாக ஒரே மாதத்தில் 18,000 பேரும் சில மாதங்களில் 30,000 பேர் என்ற அளவிலும் யூதர்களின் வருகை உயர்ந்தது. மே 15, 1948 மற்றும் ஜூன் 30, 1953 ஆண்டில் தேசத்தின் யூத மக்கள் தொகை 2 மடங்காக உயர்ந்தது. 1956 ஆண்டின் முடிவில் இஸ்ரேல் மக்கள் தொகை மும்மடங்காக உயர்ந்தது. 1,66,000 பேரை தொட்டது. இவர்களை ஏற்றுக்கொண்டதால் இஸ்ரேல் தேசத்திற்கு வந்த நிதி பற்றாக்குறையை சற்று நினைத்து பாருங்கள். பல ஆண்டுகளாக இஸ்ரேலில் யூதர்கள் குவியத் தொடங்கினர். 1984-85 மற்றும் 1991 ஆண்டில் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த எத்தியோப்பியா யூதர்கள் விமானத்தின் மூலமாக நம்பிக்கை தரும் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். கடைசியாக மிகவும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தீர்க்க தரிசனமான ரஷ்யாவிலிருந்து வெளிவரும் யூதர்களின் வருகை 1991 ஆண்டில் நிறைவேறியது. 1998 ஆண்டு வரை ஏறக்குறைய 8 லட்சம் யூதர்கள் முன்னாள் சோவியத் குடியரசில் இருந்து வெளியேறி இஸ்ரேலுக்கு வந்தார்கள். இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். 10 லட்சம் யூதர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 1948 ஆண்டு 6,50,000 இருந்த இஸ்ரேல் மக்கள் தொகை 1998 ஆண்டு சுமார் 60 லட்சமாக ஆனது. யூதர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதிசயம் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. 1967 போரின் அதிசயம். இஸ்ரேலை தங்களால் அழிக்க முடியும் என்று அரேபியர்கள் பெருமிதம் கொண்டார்கள். ஆனால் 6 நாள் போரில் இஸ்ரேலிய படைகள் சிரியா, யோர்தான், எகிப்தின் கூட்டுப்படைகளை வென்று கோலான் குன்றுகளை, கிழக்கு எருசலேமையும், மேற்கு கரையையும், சமாரியா மற்றும் யூதேயா மற்றும் சீனாய் தீபகற்பத்தையும் கைப்பற்றியது. வரலாற்றின் இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. உலகம் முழுவதும் பரவியிருந்த மத உணர்வு கொண்ட யூதர்களுக்கு, முக்கியமாக அமெரிக்காவில் வாழ்ந்த யூதர்களுக்கு தேவனிடமிருந்து அழைப்பு வந்ததாக எண்ணப்பட்டது. பல்லாயிரக்கணக்கானோர் இஸ்ரேலில் குவியத் தொடங்கினார்கள். இவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் இருதயமாக கருதப்பட்ட மேற்கு கரையிலுள்ள சமாரியா மற்றும் யூதேயாவில் குடிபெயரத் தொடங்கினார்கள். இதன் மூலமாக தேவன் தந்த அழைப்பை இஸ்ரேல் தக்க வைத்துக் கொண்டது. மேசியாவின் யுகம் மிக அருகில் இருப்பதாக அவர்கள் அனைவரும் உறுதியாக நம்புகிறார்கள். வேதாகம சீயோனியர்களாகிய இவர்கள் சமாதான காரியங்களுக்காக எவ்விடத்தையும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று குரல் கொடுத்து எதிர்ப்பை தெரிவித்து வந்தார்கள். உயர் தொழில்நுட்ப தலைவன். பல தேசங்கள் பொறாமை கொள்ளும்படி இஸ்ரேல் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்து நிற்கும் என்று எசேக்கியேல் 38 12-13 குறிப்பிடுகின்றது. ரஷ்ய யூதர்களின் வருகை அவர்களுக்கு நிதியை கொடுத்தது. இந்த வருடத்தில்தான் உயர் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அதிக அளவில் தொடங்கப்பட்டன. அதோடு உலகம் முழுவதும் இருந்த உற்பத்தியாளர்களோடு இஸ்ரேலிய உயர் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. ரஷ்யா யூதர்களின் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியை மூலதனமாக சோவியத் கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொள்ளாததால் அந்த நல்ல அதிர்ஷ்டம் இஸ்ரேலுக்கு கிடைத்தது. உலகிலேயே ஆராய்ச்சியாளர்களுக்கு அதிக சம்பளம் கொடுப்பது நாங்கள்தான். உயர்தரமான தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் இன்று முக்கிய இடத்தில் உள்ளது என்று பிரதம மந்திரி நெதன்யாகு கூறினார். உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டையும் தவிர இஸ்ரேலின் உயர் தொழில்நுட்ப தொழிற்சாலைகளே நியூயார்க்கின் பங்கு சந்தையில் அதிகமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் எதிரிகள் தேவனுடைய மக்களை அச்சுறுத்தும் சமயத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும் என்ற தீர்க்கதரிசி முன்னமே கூறியுள்ளார். எசேக்கியேல் 38 16-23 50 வருட ஆண்டு நிறைவு நாள். தங்களுடைய தேசத்தில் யூதர்கள் கூட்டி சேர்க்கப்பட்ட 1878 ஆண்டு முதலே இஸ்ரேலின் அதிசயங்கள் தொடங்கப்பட்டது. முரண்பாடாக பாலஸ்தீன விடுதலை இயக்கமும் தங்களுடைய 50 வருட ஆண்டு நிறைவு நாளை
1948ஆம் ஆண்டு தொடங்கி கொண்டாடியது. தங்களுடைய ஆண்டு நிறைவு நாளுக்கு நிறைய பெயர்களை பாலஸ்தீனர்கள் வைத்தார்கள். அதில் ஒன்றுதான் 50 வருட பேரழிவு என்பதாகும். 2 வகையான மக்கள் ஒரு தேசத்தை தங்கள் தேசமென்று கூறிக்கொள்ளுகிறார்கள். யார் சொல்லுவது சரி? பாலஸ்தீனர்கள் யார்? அத்தியாயம் 2. தலைப்பு: யாருடைய தேசம்? வேதாகம கூற்று: யூதர்கள் தங்கள் தேசத்தில் கூட்டி சேர்க்கப்படுவதற்கு முன் இஸ்ரவேலின் இரட்டிப்பான நீதி சரிக்கட்டப்படும் என்று எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார். எரேமியா 16ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள். தேவனோடு தயவாயிருந்த காலத்திற்கு சமமாக அவர்களின் இந்த இரட்டிப்பான காலமும் இருக்கும். இரட்டிப்பாய் நீதியை சரிக்கட்டும் நாளில் மனுஷனும் மிருகமும் இல்லாத பாழாக்கப்பட்ட இடமாக இஸ்ரவேல் தேசம் இருக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்கள். பாலஸ்தீனர்களின் கூற்று: 1974ஆம் ஆண்டு ஐநா சபை முன்பாக பேசின பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவரான யாசர் அரஃபாத் தன்னுடைய உரையில் யூதர்களின் படையெடுப்பு, யூதர்களின் வருகை 1881ஆம் ஆண்டு தொடங்கியது. பாலஸ்தீனம் புல்வெளி நிறைந்த இடமாக இருந்தது. அங்கு தங்களுடைய வாழ்க்கை மற்றும் நாகரிகத்தை அபிவிருத்தி பண்ணிக்கொண்டு அரேபிய மக்கள் வாழ்ந்தார்கள் என்று கூறினார். பணக்கார அரேபிய நாடுகளின் உதவியோடு உலகம் முழுவதும் தன்னுடைய பேச்சை பரவ செய்து உலக மக்களை நம்ப வைக்கும் விதமாக பரிசுத்த வேதமானது பல நூற்றாண்டுகளாக பாலஸ்தீனர்களின் நாகரிகத்தை கொண்டுள்ளதாக அரஃபாத் கூறினார். இந்த கூற்றையும் மற்ற அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளின் சொந்த கூற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன நடக்கும்? 1738ஆம் ஆண்டில் இஸ்ரவேல் தேசம் வறண்ட நிலமாகவும் குடியிருக்க ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்று தாமஸ் ஷா கூறுகின்றார். 1785ஆம் ஆண்டு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 3 நகரங்களின் மக்கள் தொகையை கான்ஸ்டன்டைன் பிரான்கோய்ஸ் டி ஓல்னி பதிவு செய்தார். எருசலேமில் 12,000 முதல் 14,000 மக்கள் மட்டுமே இருந்தார்கள். பெத்லகேமில் 6,000 திறம்பட்ட ஆண்கள் இருந்தனர். எபிரோனில் 800 முதல் 900 ஆண்கள் இருந்தார்கள். 1835ஆம் ஆண்டு எருசலேம் நகரத்திற்கு வெளியே நாங்கள் எந்த உயிரினங்களையும் காணவில்லை, எந்த ஓசையையும் கேட்கவில்லை. நகரத்திலும் நெடுஞ்சாலையிலும் தேசத்திலும் முழு அமைதியே நிலவியது. அனைத்தும் மக்களின் கல்லறையாக இருந்தது என்று அல்போன்ஸ் டி லாமர்டின் கூறுகின்றார். 1857ஆம் ஆண்டு தேசத்தில் குடியிருப்பவர்கள் இல்லை. இதனால் தேசத்திற்கு தற்போது மக்களே அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் என்று பாலஸ்தீனத்தின் பிரிட்டன் தூதரான ஜேம்ஸ் பீன் கூறுகின்றார். இந்த வரலாற்று நோக்குதல் மூலமாக வேதாகமம் முன்னரே கூறியிருந்தது உறுதியானது. என்னவெனில், இஸ்ரவேலின் இரட்டிப்பின் காலமான தண்டனை மற்றும் சிதறடிக்கப்படும் காலத்தின் போது மனிதர்கள் மற்றும் விலங்குகள் இல்லாமல் தேவன் தேசத்தை ஆக்குவார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எரேமியா 16ஆம் வசனம் 14 முதல் 18 வசனங்கள். 1857ஆம் ஆண்டு வரைக்கும் தேசமானது மக்கள் தொகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தேவனுடைய வழிகாட்டுதலின்படி எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் தொகையானது அவர்களுடைய தண்டனை காலம் வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ளபடி முடிந்தவுடன் 1878ஆம் ஆண்டில் யூத மக்களின் வருகை மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. தேசம் பாழானதை குறித்த மிக முக்கியமான கூற்றை மார்டிக் டிவ்யன் எழுதியுள்ள தி இன்னோசன்ஸ் அப்ராட் 1867 என்ற புத்தகத்தில் காணலாம். பாலஸ்தீனம் சாக்கு துணியிலும் மற்றும் சாம்பலிலும் உட்கார்ந்திருந்தது. சபிக்கப்பட்ட வார்த்தைகள் அதன் மீது இருந்ததால் அதனுடைய வயல்கள் காய்ந்து போயின மற்றும் அதனுடைய ஆற்றல் கட்டப்பட்டும் இருந்தது. பாலஸ்தீனம் பாழாக்கப்பட்டு அன்பில்லாமல் இருந்தது. நம்பிக்கை இல்லாமலும் சாரமில்லாமலும் மனமுடைந்த தேசமாகவும் இருந்தது. யூதர்களின் சிதறடிக்கப்பட்ட காலத்திலும் மற்றும் இரட்டிப்பான தண்டனை காலத்திலும்
இஸ்ரேல் தேசம் பாழாக்கப்பட்டு கிடக்கும் என்ற வேதாகம கூற்றை வரலாற்று ஆவணங்களும் உறுதிப்படுத்துகின்றன. இஸ்ரேல் பாழாக்கப்பட்ட காலத்தில் அவர்களின் தண்டனை காலம் 1878 ஆண்டு முடிவுற்ற பின்னர் தேசமானது யூதர்களின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அரேபியர்கள் தேசத்தை ஆண்ட காலத்தில் கிபி 640 முதல் கிபி 1099 வரை வளமிக்க தேசத்தில் பாலஸ்தீனர்களின் நாகரிகம் மற்றும் பாலஸ்தீனர்கள் வேரூன்றி இருந்தார்கள் என்ற பாலஸ்தீனர்களின் தற்போதைய கூற்றை வரலாற்று ஆவணங்கள் உறுதிப்படுத்தவில்லை. தெற்கு சிரியா வெர்சஸ் பாலஸ்தீனம். இஸ்ரேல் தேசத்தின் பெயரை பாலஸ்தீனம் என்று ரோமர்கள் மாற்றினார்கள். கிபி 640 முதல் 1960 வரை இந்த தேசத்தை அரேபியர்கள் தெற்கு சிரியா என்றே கூறி வந்தார்கள். 1960 ஆண்டில்தான் அத்தேசத்தை பாலஸ்தீனம் என்று அரேபியர்கள் அழைத்தார்கள். 18ஆம் நூற்றாண்டு வரை கிறிஸ்தவ உலகம் இந்த தேசத்தை பரிசுத்த தேசம் என்றே அழைத்தார்கள். இதன் பின்னர் அவர்கள் பரிசுத்த தேசம் என்றும் பாலஸ்தீனம் என்றும் 2 பெயர்களை கொண்டு அழைத்தார்கள். 1922 ஆண்டு தொடங்கப்பட்ட உலக நாடுகளின் கூட்டமைப்பானது பிரிட்டனுக்கு அதிகாரத்தை தந்து பாலஸ்தீனத்தை யூத மக்களின் தேசமாக கொடுக்க சட்டத்தை கொண்டு வந்தது. அதனாலே அந்த தேசத்திற்கு அதிகாரப்பூர்வமாக பாலஸ்தீனம் என்று பெயர் வந்தது. 1948 ஆண்டு இஸ்ரேல் தேசம் உருவாகும் வரை இந்த பெயர் இருந்தது. இந்த காலம் தொடங்கியே அத்தேசத்தில் வாழ்ந்த அரேபியர்கள் தங்களை தெற்கு சிரியர்கள் என்றும் அத்தேசம் பெரிய சிரியாவின் ஒரு பகுதி என்றும் கூறிக்கொண்டு வந்தார்கள். இந்த அரபு தேசங்களில் சிரியா, லெபனான், ஈராக், டிரான்ஸ் ஜோர்டான் மற்றும் பாலஸ்தீனம் உட்பட்டு இருந்தது. பாலஸ்தீனியர்களின் அடையாளம் அதிக காலம் கடந்து கிபி 1960 ஆண்டில்தான் பிறந்தது என்பதை டைம் பத்திரிகை விலாவாரியாக கூறுகிறது. பாலஸ்தீனர்கள் என்ற ஒரு காரியம் இருந்ததில்லை என்று கோல்டா மேயர் ஒருமுறை தர்க்கம் செய்தார். அந்த சமயத்தில் அவர் ஒன்றும் தவறாக சொல்லவில்லை. தன்னுடைய பரப்புரையை யாசர் அரஃபத் தொடங்குவதற்கு முன்னரே பாலஸ்தீன தேசத்தில் வாழ்ந்த பெரும்பாலான அரேபியர்கள் தங்களை அரபு தேசங்களின் உறுப்பினர்களாகவே கருதினர். பாலஸ்தீனர்கள் என்பவர்கள் தனித்துவம் பெற்ற மக்கள் என்பதை அரஃபத்தே கொண்டு வந்தார். உலக மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அரஃபத்தே அக்கருத்தை உண்டாக்கி வடிவமைத்து அதற்காக சண்டையிட்டு வெளியே கொண்டு வந்தார். அரேபிய பாலஸ்தீன நாகரிகம் என்ற ஒன்று இருந்திருந்தால் அதனுடைய மக்கள் தொகை அதிகமாயிருக்கும் என்பது எதிர்பார்த்ததே. ஆனால் சில குடும்பங்களே அங்கு இருந்தார்கள். அத்தேசத்தின் மீது அரேபியர்களுக்கு எந்த பிணைப்பும் இல்லை. தெற்கு சிரியாவின் அரேபியர்கள் பண தேவைக்காக மட்டும் பாலஸ்தீனத்திற்கு வந்திருந்தாலும் ஒரு தலைமுறைக்குள்ளாகவும் அல்லது சிரியாவின் கலாச்சார இழுவையினாலும் அல்லது மற்ற அரபு தேசங்கள் மூலமாகவும் திரும்பவும் இழுக்கப்பட்டிருப்பார்கள். 1800 ஆண்டிற்கு பிறகு யூதர்களின் வருகையினாலும் மற்றும் யூதர்களின் நிதி முதலீட்டினாலும் தேசம் செழிப்பானதற்கு பிறகே அரேபியர்களின் வருகை அதிகரித்தது. அதுவரைக்கும் அரேபியர்கள் மக்கள் தொகை சராசரியாக குறைவாகவே இருந்தது. பின்பு கிபி 1850 மற்றும் கிபி 1918 ஆண்டுகளுக்கு இடையே அரேபியர்களின் மக்கள் தொகை 5,60,000 அதிகரித்தது. யூதர்களை குற்றம் சொல்லாமல் பிரிட்டனின் கொள்கைகளுக்கு ஆதரவாக பேசிய பிரிட்டன் காலனிகளின் அரசு செயலாளரான மால்கம் மெக்டொனால்ட் கீழ் சபையில் பிரகடனப்படுத்துகையில் நவம்பர் 24, 1938 தங்களை நாட்டிலிருந்து விரட்டுவதாக யூதர்கள் மீது அரேபியர்கள் பழி போட இயலாது. 1918 ஆண்டிற்கு பிறகு ஒரு யூதன் கூட பாலஸ்தீனத்திற்கு வராமல் இருந்திருந்தால் பாலஸ்தீனத்தில் உள்ள அரேபிய மக்கள் தொகை 6 லட்சமாகவே இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார். யூதர்களின் பங்களிப்பும் வருகையும் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. முழு சமூக பொருளாதார உட்கட்டமைப்பான தொழிற்சாலைகள், விவசாயம் மற்றும் மருத்துவமனைகள் யூதர்களே உருவாக்கினர்.
வேலைவாய்ப்புகள் அதிகரித்ததினால் அரேபியர்களின் வருகையும் அதிகரித்தது. 1939 ஆண்டு குடியரசுத் தலைவராக இருந்த ரூஸ்வெல்ட் 1921 ஆண்டு தொடங்கி மொத்த யூதர்களின் வருகையை விட அரேபியர்களின் வருகை பாலஸ்தீனத்தில் அதிகமாக இருந்தது என்று கூறினார். உதாரணத்திற்கு கிபி 1934 ஆண்டில் 30,000 முதல் 36,000 வரை அரேபியர்கள் சிரியாவிலுள்ள அவரான் மாகாணத்திலிருந்து மேம்பட்ட வாழ்விற்காக பாலஸ்தீனத்திற்கு வந்தார்கள். இன்னொரு பக்கம் 1939 ஆண்டின் மகா பிரிட்டனின் வெள்ளை அறிக்கை இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பி வரும் யூதர்களுக்கு கதவை மூடியது. அதே சமயத்தில் 2ஆம் உலகப் போரின் போது பெருந்திரளான அரேபியர்கள் புதிய வாய்ப்பிற்காக இஸ்ரேலுக்கு வந்தார்கள். 1946 ஆண்டு அமெரிக்காவின் அரச பார்வையாளரான பேட்லி சி கிரம் லட்சக்கணக்கான அரேபியர்கள் மேம்பட்ட வாழ்விற்காக பாலஸ்தீனத்திற்கு வந்தார்கள், இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அரேபியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் பிரமாணம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1960 ஆண்டு வரை பாலஸ்தீனத்தை தெற்கு சிரியா அல்லது மகா சிரியாவின் ஒரு பகுதியாகவே அரேபியர்கள் கருதி வந்தனர். இதனால் 1919 ஆண்டு பாலஸ்தீனம் என்று கூறிக்கொண்டு சிரியாவின் தெற்கு பகுதியை பிரிக்க கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம் என்று சிரியாவின் காங்கிரஸ் கூறியது. 1918 ஆண்டில் பாலஸ்தீனத்தை பற்றிய அரேபியர்களின் பார்வையை 1939 ஆண்டு ஜார்ஜ் ஆண்டோனியஸ் குறிப்பிடுகின்றார். பாலஸ்தீனத்தின் எதிர்காலம் பற்றிய பைசலின் கருத்தானது அவருடைய தந்தையின் கூற்றிற்கு எந்த விதத்திலும் வேறுபடவில்லை. அரசியல் எண்ணம் கொண்ட பெரும்பாலான அரேபியர்களின் கருத்தோடு பைசலின் கருத்து ஒத்துப்போனது. 1918 ஆண்டு ஜனவரி மாதம் அரேபியர்களின் கருத்துக்களை பிரதிநிதியாக இருந்த ஹுசைன் ராஜா, அதாவது மெக்காவின் பெரிய பிஷப், ஜோர்டானின் ராஜாவான ஹுசைனின் கொள்ளு தாத்தா பிரிட்டன் அரசாங்கத்திடம் எடுத்துரைத்தார். பாலஸ்தீனம் என்பது அரேபியர்களின் பிரதேசம் என்றும் சிரியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அரேபியர்கள் கருதினார்கள். 1939 ஆண்டு பாலஸ்தீனத்தை பற்றிய அரேபியர்களின் கூற்றுக்கு ஒத்த கருத்தை கொண்டிருந்த ஜார்ஜ் ஆண்டோனியாஸ் சிரியா என்று அழைக்கப்பட்ட ஒரு முழு தேசமும் தற்போது பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றார். சிரியா மீது பிரான்சிற்கு உரிமை இருந்தாலும் பாலஸ்தீனத்தின் மீது உரிமை இல்லாமல் இருந்தது. ஏனெனில் பாலஸ்தீனம் பிரிட்டனின் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது என்று இவர் புலம்புகிறார். 1947 ஆண்டிற்கு பிறகு ஐக்கிய நாடுகளின் சபையில் பாலஸ்தீனம் சிரியாவின் ஒரு மாகாணமாகும். அரசியல் சாசனம் படி பாலஸ்தீன அரேபியர்கள் தனியாக அரசியல் நிறுவனத்தை உருவாக்க முடியாது என்று அரேபிய பிரதிநிதிகள் கூறினார்கள். பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவரான அகமத் சுக்காரி 1956 ஆண்டு மே மாதம் 31 தேதி பாதுகாப்பு சபையில் கூறுகையில், பாலஸ்தீனம் என்பது ஒன்றுமல்ல, அது தெற்கு சிரியா என்பது எல்லோரும் அறிந்ததே. சிரியாவின் குடியரசுத் தலைவரான அபீஸ் சயத் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவரான யாசர் அராஃபத்தை ஒருமுறை பார்த்து கூறுகையில், நாங்கள் பிரதிநிதியாக இருப்பது போல் நீங்கள் ஒன்றும் பாலஸ்தீனத்தின் பிரதிநிதி கிடையாது. பாலஸ்தீன மக்கள், பாலஸ்தீன நிறுவனம் என்று ஒன்று இருந்ததே இல்லை. சிரியா என்ற ஒன்று மட்டும்தான் உள்ளது. சிரியா மக்களின் ஒரு பகுதியாகவே நீங்கள் கருதப்படுகிறீர்கள். அதனால் சிரியாவின் அதிகாரிகளாகிய நாங்களே பாலஸ்தீன மக்களின் உண்மையான பிரதிநிதியாவோம். 1974 ஆண்டு மார்ச் மாதம் 8 தேதி பாலஸ்தீனம் தெற்கு சிரியாவின் முக்கிய பகுதியாகும். அரேபியர்களின் தாயக தேசம் மற்றும் சிரியாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட பங்குதாரராக வலியுறுத்துவதே எங்கள் உரிமை மற்றும் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் என்று ஆசாத் கூறினார். பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் இராணுவ தளபதியும் நிர்வாக குழுவின் உறுப்பினராக இருந்த ஜிஹை முக்சின் கூறுகையில், ஜோர்டானியர்கள், பாலஸ்தீனியர்கள், சிரியர்கள் மற்றும் லெபனானியர்கள் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. நாங்கள் எல்லோரும் ஒரே தேசத்தை சேர்ந்தவர்கள்.
அரசியல் காரணத்திற்காக மட்டும் எங்கள் பாலஸ்தீன அடையாளத்தை மிகவும் ஜாக்கிரதையாக நாங்கள் கோடிட்டு காட்டியுள்ளோம். ஆமாம், தனித்துவமான பாலஸ்தீன அடையாளம் தந்திரோபாய நோக்கங்களுக்காக மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. பாலஸ்தீன தேசத்தை உருவாக்குவது இஸ்ரேல் தேசத்திற்கு எதிரான தொடர் யுத்தத்தில் ஒரு பகுதியாக, ஒரு புதிய கருவியாக உள்ளது. எங்களுடைய சொற்கள் 1800ஆம் ஆண்டு வாழ்ந்த பாலஸ்தீன கிறிஸ்தவ அரேபியர்களின் முக்கியமான கூற்றை காணலாம். தேசத்தில் வாழும் அரேபியர்கள் தற்காலிகமாக குடியிருப்பவர்களே தவிர நிரந்தரமான பிரஜைகள் அல்ல. தங்கள் கூடாரங்களை புல்தரையில் அமைத்துக் கொண்டார்கள் அல்லது பாழாக்கப்பட்ட நகரத்தில் அகதிகள் முகாமை தங்களுக்கென கட்டிக்கொண்டார்கள். அவர்கள் தேசத்திற்காக எதையும் செய்யவில்லை. தேசத்திற்கு வேற்று மக்களாக இருந்தமையால் அவர்களால் அதற்கு தலைவராக முடியவில்லை. எப்படி பாலைவன காற்று அவர்களை இங்கு கொண்டு வந்ததோ அதே போல அவர்கள் வந்த வழியிலே எந்தவித அடையாளத்தையும் விட்டு வைக்காமல் திரும்பவும் அவர்களை கொண்டு போய்விடும். அமெரிக்க இறையியலாளர்களில் மிகவும் முக்கிய நபராக விளங்கிய ஸ்டீஃபன் ஓலின் DDLLD அவர்கள் மத்திய கிழக்கில் மேற்கொண்ட விரிவான பயணத்தின் போது பாலஸ்தீனத்தில் கண்ட அரேபியர்கள் பற்றி அனைவரும் சிரியாவின் பழைய குடியிருப்பவர்களில் வம்சா வழியினராக இருக்கலாம் என்று எழுதுகிறார். இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானில் முக்கிய அரேபிய அறிக்கை காணப்படுகின்றது. தேசம் யாருக்கு சொந்தம் என்பதை அவை விளக்குகின்றது. கடவுளாகிய அல்லாஹ் இஸ்ரேலின் புத்திரர்களோடு உடன்படிக்கை செய்து பரிசுத்த நகரத்தை யூதர்களுக்கென்று தந்துள்ளார் என்ற வேதாகமத்தின் உண்மை கூற்றை குரானும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. பார்க்க குரானில் சூரா 5 அட்டவணை. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசமானது ஆசிர்வதிக்கப்பட்டது என்றும் கடைசி காலங்களில் யூதர்கள் அனைவருமே இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்றும் குரான் கூறுகிறது. யூதர்களுக்கு நிரந்தரமாக அத்தேசத்தை தேவன் தந்தார் என்ற கிறிஸ்தவ வேதாகமத்தின் பிரமாணத்தை குரானும் உறுதி செய்கிறது. கிபி 670 முதல் கிபி 1878ஆம் ஆண்டு வரை தேசத்தில் சுற்றித் திரிந்த குறைவான அரேபியர்கள் யாவரும் தற்காலிக குடியிருப்பு வாசிகளே ஆவார்கள். யூதர்களின் திரும்ப கூட்டி சேர்த்தலோடு இணையாக நடைபெற்று வரும் தற்கால அரேபியர்களின் வருகைக்கு எந்த முகாந்தரமும் இல்லை என்றும் தேசத்தின் மீது அரேபியர்களுக்கு எந்த வரலாற்று உரிமையும் இல்லை என்ற உண்மையை வரலாறு வெளிப்படுத்துகிறது. வரலாற்றின் தீர்ப்பு, தேசத்தின் உரிமைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யூதர்களின் வருகை மற்றும் அவர்களின் முதலீட்டிற்கு முன்னதாகவே பாலஸ்தீனத்தை விட்டு அரேபியர்கள் பெருமளவில் வெளியேற ஆரம்பித்தனர். இதன் பின்னர் எல்லாம் தலைகீழானது. அரேபியர்கள் வெளியேறின தேசமாக விளங்கிய பாலஸ்தீனம் பிற்பாடு அரேபியர்களின் வருகைக்கான தேசமாக மாறியது. சீயோனிய முன்னோடிகள் அடங்கிய உயர்தரமான வாழ்க்கை மற்றும் புதிய வாய்ப்பிற்காக சிரியாவின் மாகாணமான அப்ரோன் மற்றும் சுற்றியிருந்த தேசத்திலிருந்த அரேபியர்கள் பாலஸ்தீனத்தில் குவிய தொடங்கினார்கள். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக பாலஸ்தீன ராயல் குழு அறிக்கை கூறுகிறது என்னவென்றால், பால்ஃபோர் பிரகடனம் தொடங்கி 1947ஆம் ஆண்டு வரை நடந்த ஐநா சபையின் பகிர்வு தீர்மானத்தின் இடைப்பட்ட காலத்தில் பாலஸ்தீன தேசமானது அரேபியர்களின் வருகையை சந்தித்தது. அரேபியர்களின் வருகை தற்கால சம்பவம் என்று எர்னஸ்ட் பிரான்ஸ்கன்ஸ்டைன் கூறுகின்றார். முற்கால சியோனிய அன்பானவர்களாலே அரேபியர்களின் வருகை உந்தப்பட்டது. 1882ஆம் ஆண்டிற்கு பிறகு 75% அரேபிய மக்களின் தொகையானது ஒன்று குடியேறினவர்களாலும் அல்லது குடியேறினவர்களின் வம்சாவழியாலும் 100 வருடங்களுக்கு முன்னதாக பாலஸ்தீனத்தில் நடைபெற்றதாக 1942ஆம் ஆண்டு சில எழுத்தாளர்கள் முடிவுக்கு வந்தார்கள். யூதர்களின் திரும்ப கூட்டி சேர்க்கப்படுதல் தொடங்கும் போது மற்றும் இஸ்ரேலின் இரட்டிப்பான தண்டனை காலம் 1878ஆம் ஆண்டில் நிறைவேறும் வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தின் மக்கள் தொகை குறைவாக இருக்கும் என்ற தீர்க்கதரிசிகளின் கூற்றை வரலாற்று தீர்ப்பு மேலும் உறுதிப்படுத்தியது உண்மையே. எரேமியா 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எரேமியா 16ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள். இந்த வருடத்திற்கு பிறகே பெருந்திரளான அரேபியர்கள் தேசத்தில் குவிய தொடங்கியதாக
வரலாற்று ஆவணங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த வரலாற்று உண்மைகள் என்ன விளக்குகிறது என்றால், பாலஸ்தீனத்தில் 2 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்த அரேபியர்களை பாலஸ்தீன அகதி என ஐநா சபை ஏன் உண்டாக்கினது என்பதே ஆகும். பாலஸ்தீன அரேபியர்கள் 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே இஸ்ரேலில் வாழ்ந்தவர்கள் என்ற ஐநா சபையின் கூற்றுக்கு இந்த விளக்கம் ஒத்து வரவில்லை. பாலஸ்தீனம் என்ற தேசத்தை கடந்த 2000 வருடங்களாக யூதர்களே ஆண்டு வந்தனர். அரேபியர்கள் தங்களை பாலஸ்தீனர்கள் என்று கூறிக்கொள்வதை பார்க்கிலும் யூதர்களே தங்களை பாலஸ்தீனர்கள் என்று அதிகமாக கூறிக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு மக்கள் தங்களை பாலஸ்தீனியர்கள் என்று உரிமை கொண்டாட விரும்பினால், பாலஸ்தீனம் என்று பெயர் திருத்தப்பட்ட தேசத்தில் தங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த யூதர்களே அதற்கு பொருத்தமாவார்கள். இதனைத் தொடர்ந்து வரும் தேவனுடைய தேசத்தை ராஜ்யங்கள் பங்கிட்டன எனும் தலைப்பின் கீழ் வரும் பாடத்தை 3வது அத்தியாயத்தில் காணலாம். ஆமேன்.